வணக்கம். பாலன் பார்வையில் மூலமாக எல்லாரையும் மீண்டும் சந்திப்பது எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் போதவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஒரு சீரியஸா போட போறோம். இதுல நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிதி சார்ந்த அறிவு வளரும். பினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிறாங்க இல்லையா, அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த சீரீஸ்ல குறிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங்கிறது தான். பட்ஜெட் அப்படின்னு இது பெரிய பெரிய நாடுகளுக்கு தான் போடுவாங்க, இல்ல பெரிய கம்பெனிஸ்க்கு தான் போடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபேமிலி இல்ல ஒரு இண்டிவிஜுவல் கூட இந்த பட்ஜெட் அப்படிங்கறத கண்டிப்பா போடணும். ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட் போடுறதன் மூலம் தான் நம்ம இந்த பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம என்டர் ஆக முடியும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல நமக்கு என்னெல்லாம் செலவு வரப்போகுது, எங்கெல்லாம் நம்ம பணம் தேவையில்லாம போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டிங்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பண்றது ஈஸியா தான் இருக்கும், பட் பாத்தீங்கன்னா நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்ற ப்ராசஸ் எல்லாம். அப்புறமா நீங்க தனியா ஒரு நோட் எடுத்து வச்சோ இல்ல உங்க மொபைல் போன்ல ஒரு நோட்ஸ் ஓபன் பண்ணி வச்சோ நீங்க ஒன் பை ஒன்னா பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட்டிங்ல உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே லிஸ்ட் பண்ணணும். எனக்கு என்னெல்லாம் வருமானம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா சேலரில இருந்து வர வருமானம், பிசினஸ்ல இருந்து வர வருமானம் அப்படிங்கிற பேசிக்கா இந்த வருமானங்கள் தான் இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ரெண்ட் வரலாம், சிலருக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், சிலருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அவங்க சைட்ல பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியாக அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள் இன்க்ளூடிங் நீங்க ஒரு எப்படி போட்டிருக்கீங்க, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு, இல்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து டிவிடெண்ட் வந்திருக்கு, நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணல, உங்ககிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதம் எனக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, சரி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். 10,000 ரூபாங்கிறது ஒரு நார்மலான தொகை. இது பெரிய தொகை இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த 10,000 வச்சிருக்கேன். பட்ஜெட்ல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வர்ற காசெல்லாம் எழுதியாச்சு. அடுத்து நமக்கு எங்கெல்லாம் வெளியில போக வாய்ப்பு இருக்கு, இதான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறோம். ஸோ செலவினங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதி வைக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுக்கு நான் நெகோஷியபிள் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது சில எக்ஸ்பென்சஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்ட். இப்போ நீங்க வீட்டுல வாடகை இருக்கீங்கன்னா இந்த வாடகை நீங்க மாசம் மாசம் கொடுத்து தான் ஆகணும். இதில் நீங்க கையே வைக்க முடியாது. ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு பொருள், கார் வாங்கியிருக்கீங்க, இல்லை வீடு வச்சிருக்கீங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐயும் நம்ம நிப்பாட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான். இது மாசம் மாசம் வராதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் வருஷத்தோட ஒரு பகுதியில் இது வரப்போது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதுவும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான். இதுலையும் நம்ம கை வைக்க முடியாது. இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கு, நம்ம கை வைக்க முடியாத, நம்மளால குறைச்சிக்கவே முடியாத எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 10,000 இன்கம் வச்சா ஒரு 3000 ரூபாய் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். என்னெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், உதாரணத்துக்கு வெளியில போய் சாப்பிட்றது, சினிமாவுக்கு போறது, அப்புறம் அவுட்டிங் போறது, இந்த மாதிரி நம்மளோட பர்சனலா நம்ம செலவு பண்ணிக்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்குள்ள வந்துடும், இல்லை நெகோஷியபிள் எக்ஸ்பென்சஸ்குள்ள வந்துடும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மாசம் சினிமாவுக்கு போகாம இருந்துக்கலாம், ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளியில போய் சாப்பிடாம இருந்துக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இது ஒரு 2000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போடணும். ஸோ வருமானத்தை எழுதிட்டோம், என்னெல்லாம் செலவு ஃபிக்ஸ்டு இருக்குன்னு எழுதிட்டோம், என்னெல்லாம் வேரியபிள் இருக்குன்னு எழுதிட்டோம். அடுத்து என்னெல்லாம் இன்வெஸ்ட் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஆர்டி கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எஃப்டி கட்டுறதா இருக்கட்டும், இல்லை சீட்டு போட்டுருக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு திரும்பி வரப்போகிற காசு அப்படி இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காசு இவ்வளோ காசு எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்கம் தனியாக எழுதிட்டோம். ஸோ வெளியில் போகிற காசில் இது எல்லாமே நமக்கு தனியாக தெரிஞ்சிடும். ஸோ இதையும்
உள்ளே வர்ற காசு, வெளியில் வர்ற காசு, வெளியில் போகிற காசு, இது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ மிச்சமாகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் மணி அப்படிங்கிறது. என்னோட காசோடைய கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா. சும்மா கார்டை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த காசு எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்பொழுது இந்த மணியுடைய இந்த காசு எங்கே போகுது, இந்த ஃப்ளோ எப்படி போகுது, எங்கெல்லாம் இது வெளியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் எல்லாமே எழுதி வச்சுட்டேன், எல்லாமே கணக்கு போட்டு வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணுறது பட்ஜெட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸை நீங்கள் செட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், 2 கோலையும் செட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம்னா குறுகிய காலத்தில் உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிப்பு போகணும்னு ஆசை இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுறதுல தப்பே இல்லை. இருக்கிறது ஒரு லைஃப், அதை கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கணும். பட் பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி அதுக்கான காசை சேர்த்து வச்சு அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவுமே இருக்குது. லாங் டேர்ம் கோல்ஸ் உதாரணத்துக்கு வீடு வாங்குறது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இதெல்லாமே லாங் டேர்ம் கோல்ஸில் வரும். அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏன் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நீங்கள் வருமானம், செலவு இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காசை இங்கெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நோட் பண்ண சொல்கிறேன். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்கிறதில்ல. பட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல நம்மளை காப்பாற்றிடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போக முடியாமல், இல்லை உங்களுக்கு வருமானம், பிஸ்னஸ்லேருந்து வருமானம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு உங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அதை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வைக்கணும். இதுதான் ஒரு லா. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு கோவிட் வந்துச்சு. ஒரு 6 மாதம் தாக்கு பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணிடலாம், வேறு எந்த பக்கம் போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த 6 மாதத்துக்கு தேவையான ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது உடனே எடுத்து சேவ் பண்ண முடியும், அது பெரிய தொகையாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மாதம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க காசில் அதையும் கொஞ்சம் அலோகேட் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் கொஞ்சம் பணத்தை திருப்பி விட்டு, நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கும் கொஞ்சம் திருப்பி விட்டு, அப்புறமா நம்மளுடைய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கோலுக்கும் திருப்பி விட்டு. உடனே என்னடா இவ்வளோ திருப்பிட்டா எனக்கு எப்படி செலவுக்கு இருக்கும்? நான் சொல்கிறது எல்லாமே செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கிறத பற்றி தான் சொல்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் திருப்புறதுக்கு எனக்கு பணம் பத்தலை அப்படின்னா இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் கொஞ்சம் கை வச்சுக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து டைவெர்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வாய்க்காலில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி வர முடியும். அதை நீங்கள் எங்கெல்லாம் திருப்பி விட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு பக்கம் பயிர் வாடிச்சுன்னா நீங்கள் அந்த பக்கம் திருப்பி விடுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா வேற எங்களுக்கோ போகிற எக்ஸ்பென்சஸ் இங்கே திருப்பி விடணும். ஸோ இதை மாதிரி பிளான் பண்ணி போகும்பொழுது கையை கிடைக்காது. உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் பற்றி பேசினோம் இல்லையா, அந்த ஸ்கூல் ஃபீஸே எடுத்துக்கோங்களேன். வருஷ கடைசியில் ஸ்கூல் ஃபீஸ் வரப்போது நமக்கு தெரியும், நெக்ஸ்ட் இயருக்கான ஸ்கூல் ஃபீஸ். அப்போது வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே மாதம் அதுக்கு பணம் சேர்க்க ஆரம்பித்தோம்னா வருஷ கடைசியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழகாக அந்த ஃபீஸ் எடுத்து கட்டிட்டு போயிடலாம். ஸோ நிறைய நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் இதில் தான். இந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ், இதில் தான். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ பர்சனல் ஃபினான்ஸில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது பட்ஜெட்டிங். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாலாவின் பார்வையில் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்குது. நான் உங்கள் பாலா, மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.